வெல்கம் டு டயட் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனல். இது முழுக்க உங்கள் ஆரோக்கியத்திற்கான சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜூஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மக்கள் மத்தியில் காமனாக இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த சோகை. இரத்தத்தில் சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை குறையிறதால இந்த இரத்த சோகை வருது. இரும்புச்சத்து குறைபாட்டாலையும் இது வருது. குழந்தைங்க, பெரியவங்க, கர்ப்பமாக இருக்கிறவங்கன்னு ஒருத்தரை விடுறதில்ல இந்த இரத்த சோகை. இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை தான். இந்த உணவு பற்றாக்குறையால் வர்ற இந்த வியாதியை உணவு கட்டுப்பாட்டு மூலமாகவே நம்ம சரி பண்ணிடலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் உள்ள 5 நுண் ஊட்டச்சத்துக்கள் வச்சு இந்த அனீமியாவை கியூர் பண்ணிடலாம். கால்சியம், ஃபோலிக் ஆசிட், அயன், விட்டமின் B12 மற்றும் விட்டமின் C. முக்கியமாக ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அயன் சத்து கண்டிப்பாக தேவை. அந்த அயன் சத்து அவ்வளவுமே நம்ம உடம்புக்கு போய் சேருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பாதி ரத்தத்தில் போய் சேரும், பாதி மலம் வழியாக வெளியே போயிடுது. நம்ம இரும்பு சத்து சாப்பிடும்போது கூடவே விட்டமின் B12 மற்றும் விட்டமின் C சத்துள்ள உணவை சேர்த்து சாப்பிடும்போது மட்டும்தான் அதிகமான அளவு இரும்பு சத்து ரத்தத்தில் போய் சேருது. இப்போது ஹீமோகுளோபினை அதிகரிக்கக்கூடிய இந்த ஜூஸை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் கேரட்டை தொளி சீவி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே அளவு சைஸ் பீட்ரூட்டையும் இதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 பேரிச்சம்பழம் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். 1 சில் தேங்காய் அல்லது 2 ஸ்பூன் துருவின தேங்காயும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழ அளவுக்கு நம்ம சாறு எடுத்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் கேரட் ஜூஸ் ரெடி. இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி இது குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அதை சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. பெரியவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க, அதே மாதிரி டயட் இருக்கிறவங்க எல்லாருமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அடுத்த லஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், பசிக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ், டயட் ரெசிபீஸ், ஹெல்த் இஷ்யூஸ்க்கான ரெசிபீஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.